போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் போஸ்ட்கான ஸ்கெட்யூல் நோட்டிஃபிகேஷன் 1, ஸ்கெட்யூல் நோட்டிஃபிகேஷன் 2 அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்யூல் 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இங்கே எடுத்ததும் பாருங்க, இது வந்து 3rd June வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு June 3rd வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் நேம் அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த ஜாபோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ அதை பற்றியும் இதில் அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இப்போது இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 87% படி செலக்ட் ஆகிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 91%லையும் செலக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேட்டகரியை பொறுத்து 66%லையும் செலக்ட் ஆகிருக்காங்க. 66% அப்படின்னு எடுத்துட்டோம்னா 330 மார்க் தாங்க. இந்த மாதிரி 330 மார்க், 340 மார்க், 350 மார்க், 400 மார்க், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரீஜியனோ அந்த ரீஜனில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 900 பேரை இந்த ஒரு 3rd மெரிட் லிஸ்ட் மூலியமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கா அப்படின்னும் இதில் வந்து நீங்கள் எந்த ரீஜியனோ நீங்கள் எந்த டிவிஷனோ ஸோ அதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கா அப்படின்னும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி 2025 இந்த வருஷம் ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மெரிட் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த 3rd மெரிட் லிஸ்ட்லையும் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா 4th மெரிட் லிஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குங்க. இப்போது இந்த 3rd மெரிட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஜூனுக்கு முன்னாடி, அதாவது June 3ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்க வந்து எந்த டிவிஷன் சொல்லியிருக்காங்களோ, தமிழ்நாட்டில் எந்த டிவிஷன் சொல்லியிருக்காங்களோ இந்த இடத்துல போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இதோட ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒஃபிஷியல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த அட்ரஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த டிவிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ அதில் போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க.